மல்லி இலைகள் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வாடி போயிரும். அப்படி வாடி போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான டப்பாக்கு அடியில நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த வேர்பகுதிகள் படுற மாதிரி வச்சுட்டு மூடி ஸ்டோர் பண்ணி பாருங்க. மாசங்கள் ஆனாலும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மல்லி இலைகளை நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. இப்போ நான் கடைசியாக குழம்புக்கு எடுக்க போகிறேன். பாருங்க, வேர் எந்த ஒரு அழுகலும் இல்லாமல் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது. இலைகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாடலும் இல்லாமல் எல்லாமே விரிஞ்சு அழகாக நிற்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குழம்புல யூஸ் பண்ணால் ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மல்லி இலைகளும் வாடவே செய்யாது. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்களை நம்ம இந்த மாதிரி சுருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா துணி துவைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா